இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 5 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கிக் கொண்டு தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தயாரித்த வேட்பாளர் பட்டியலை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கிழித்து எறிந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தொகுதிகள் தேர்வு அனைத்தும் ரகசியமாகவே நடந்தது. வெளிப்படைத்தன்மை இல்லை என கட்சி எம்பி ஜோதிமணி புகார் கூறியிருந்தார். வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரசின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டுவிட்டது. உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழக காங்கிரசுக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சித் தலைவர் மட்டுமே கட்சி அல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. விற்பனை அணுகுமுறையோடு வேட்பாளர் தேர்வு நடக்குமென்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என ஜோதிமணி காட்டமாக தெரிவித்தார். அதை உறுதிப்படுத்தும் வகையில் சில சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் தற்பொழுது காங்கிரஸ் வசம் இருக்கும் 7 தொகுதிகள் மீண்டும் கிடைக்கவில்லை. அந்த எம்எல்ஏக்களில் 4 பேர் வேறு தொகுதிகளில் போட்டியிட தலா 50 லட்சம் ரூபாயை பெங்களூரு புரோக்கர் வாயிலாக மேலிட தலைவர் ஒருவரிடம் வழங்கியுள்ளனர். இதற்கிடையே நகர் பகுதி தொகுதிக்கு 5 கோடி ரூபாய், ஊரக பகுதி தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் என நிர்ணயித்து வசூல் வேட்டை நடந்துள்ளது. அதன்படி காங்கிரஸ் கோஷ்டி தலைவர்கள் தங்கள் ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி தர 1 கோடி ரூபாய் வரை முன்பணம் பெற்றுள்ளனர். பணம் தர விரும்பாத சிலர் டெல்லியில் முகாமிட்டு மேலிட சிபாரிசில் சீட்டு பெற முயற்சிக்கின்றனர். கட்சிக்குள்ளேயே சீட்டு பெற இந்த அளவுக்கு கடும் போட்டி உள்ள நிலையில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை காங்கிரஸில் சேர்த்தது ஏன் எனவும் சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பிக்கள், முன்னணி தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற வீடியோ கான்பரன்ஸ் கூட்டத்தில் காரசார விவாதம் நடந்துள்ளது. சங்கரன் கோவில், சிங்காநல்லூர், உசிலம்பட்டி, அம்பாசமுத்திரம் தொகுதிகளை பெற்றது ஏன் எனவும், சிவகங்கை, பட்டுக்கோட்டை தொகுதிகளை வாங்காதது ஏன் எனவும் கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையே தொகுதிக்கு தலா 2 பெயருடன் பட்டியலை தயாரிக்காமல் தொகுதிக்கு ஒருவர் பெயரை மட்டுமே பரிந்துரைத்து தயாரித்த பட்டியல் ராகுலின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் தொகுதிகள் விலை பேசி விற்கப்பட்டுள்ளதாக பகிரங்கமாக புகார் தெரிவித்தனர். இந்த பிரச்சினை குறித்து விசாரித்த ராகுல், காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வில் பணம் விளையாடியது தெரிய வந்ததும் கோபத்தில் தமிழக காங்கிரசார் அனுப்பிய வேட்பாளர் பட்டியலை கிழித்து எறிந்துவிட்டார். தொகுதிக்கு 2 வீதம் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்து பட்டியல் அனுப்பும்படி உத்தரவிட்டுள்ளார் என கட்சி வட்டாரங்கள் கூறின.